நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து சென்ற சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் இருந்து என்னுடைய அன்பு சகோதரர் சூர்யா கார்த்திக்கில் இருந்து இப்பொழுது வந்து எங்களோடு இணைந்து பிணைந்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற எண்ணத்தில் பேசிய அன்பு சகோதரர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் விக்ரமில் இருந்து அத்தனை பேருக்கும் தயாரிப்பாளர் இல்லை என்றால் சினிமாவுக்கே இரண்டு கண், ஒன்று தயாரிப்பாளர்கள், மற்றொன்று இயக்குநர்கள். இது இல்லை என்றால் சினிமா இல்லை. இருந்தாலும் அந்த தொனியிலே வந்து பேசி நன்மைகளை நல்ல விதத்திலே கருத்துக்களை சொன்ன சகோதரர் அமீர் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வணக்கங்களை கூறி, நான் பேச வரவில்லை, கருத்துக்களை சொல்லிவிட்டேன். இருந்தாலும் இப்பொழுது என்னுடைய அன்பு சகோதரர் என்று கூறக்கூடாது, என்னுடைய மகனாக நான் திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்னுடைய மகனாக திகழ்ந்து கொண்டு இன்று பெரிய அளவிலே தன்னுடைய துப்பாக்கியை எடுத்தால் அது 200 நாள் கடக்கக்கூடிய ஒரு படம் என்பதை நிரூபித்த என்னுடைய அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய பிள்ளை விஜய் அவர்களுக்கும் நான் பெருமைப்படுகிறேன். நான் பார்த்த பிள்ளை, பிறந்த பிள்ளை இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று பெருமைப்படுகிறேன். அதை தயாரித்த டான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இவ்வளவு பெருமையாக இதை செய்து காட்டிய, இந்த விழாவினை செய்து காட்டிய, இது விழா என்றுதான் சொல்ல வேண்டும், விழாவினை செய்து காட்டிய என்னுடைய அன்பு மைத்திர சகோதரர் சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், உதட்டளவிலே விட்டிருந்தாலும் உள்ளத்தளவில் மறக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னுடைய அன்பு என்னுடைய அன்பு பிள்ளை விஜய் அவர்கள் இப்பொழுது பேசுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலிருந்து இந்த பிரச்சனையை பத்தி எல்லாரும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா வெள்ளித்திரை நடிகர்கள் நடிகைகளுக்கும், சின்னத்திரை நடிகர்கள் நடிகைகளுக்கும், அவங்களுக்காக நான் கேட்டுக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு கோரிக்கை தான். அந்த சர்வீஸ் டேக்ஸை நீங்க நீக்கிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை நீங்க ஏத்துக்கணும்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். அண்ட் இந்த உண்ணாவிரத போராட்டம் ரொம்ப அழகா நடந்துகிட்டு இருக்கு, இப்ப முடிய போகுது. அது முக்கியமா இந்த முயற்சிக்கு சரத் சாருக்கும் ராதாரவி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இது நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் பொதுமக்கள் அண்ட் காவல்துறையினர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பிற்குரிய பாசத்துக்குரிய திரைத்துறை சகோதரர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை முதலிலே சொல்லிக் கொள்கிறேன். நமது திரைத்துறைக்கு ஒவ்வொரு காலத்திலே, ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒரு சுனாமி வந்து அடித்துக் கொண்டே இருக்கும். அந்த சுனாமியும் நான் தடுத்து நிறுத்தித்தான் நமது திரைத்துறை வந்து கொண்டே இருந்திருக்கிறது என்பது சரித்திரத்திலே இடம்பெற்று விட்ட ஒரு நேரம். அதே போல்தான் இந்த சர்வீஸ் டாக்ஸ் என்பது இப்பொழுது நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பலரும் இங்கே பேசினார்கள். நான் டிவியிலும் பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன். எல்லோரும் அற்புதமாக சொன்னார்கள். அற்புதமாக இந்த சர்வீஸ் டாக்ஸை எப்படி ஒழிய வேண்டும், இதை எப்படி ஒழித்து கட்ட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். சர்வீஸ் டாக்ஸ் என்பது இந்திய கவர்மெண்ட் கண்டுபிடித்த ஒரு விசித்திரமான டாக்ஸ், ரொம்ப விசித்திரமான டாக்ஸ். அதாவது இன்கம் டாக்ஸுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ணி இன்கம் டாக்ஸையும் விட தாண்டுற மாதிரி ஒரு டாக்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு சிந்தனை ஒன்று பண்ணி சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னாங்க. முதல்ல சில பேருக்கு ஒதுக்கினாங்க.
அப்புறம் பார்த்தா இது எல்லா துறைக்கும் போய் சேரும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு இன்கம் டாக்ஸை விட அதிகமாக அவர்கள் சேர்ப்பது இந்த சர்வீஸ் டாக்ஸ் தான். அதனாலதான் அவங்க தயங்குறாங்க இதுல கைய வைக்கிறதுக்கு. எப்பவும் ருசி கண்டவர்கள் எப்படி அதை முடிச்சு வைப்பார்கள்? முடிச்சு வைக்க மாட்டாங்க. அதுக்கு நம்மை போன்றவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தித்தான் இதை நாம் முடித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இல்லை என்றால் இது 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 நிரந்தரமாகிவிடும். இது இன்கம் டாக்ஸ் மாதிரி இது நிரந்தரமாகிவிடும். பிறகு மறுபடியும் இன்னொரு வரி நிற்கும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு உண்ணாவிரதமாக இங்கே நடத்தி இருக்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். அன்பர்களே, நீங்கள் காலையிலிருந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்திருக்கிறீர்கள். நான் இப்பொழுதுதான் வந்தேன். உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திரைத்துறையிலே அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் அனைவரும் இவர் சொன்னார், இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னார். ஒழித்து கட்டியே தீர வேண்டும் என்கிற சிந்தனையிலே நாம் செயல்பட்டால் இன்னும் இது இத்தோடு முடிந்து விட வேண்டும் என்று சொன்னார். இத்தோடு இது முடிந்தாலும் இன்னொரு வரி ஆரம்பித்து விடுவார்கள், அது வேறு விஷயம். ஆகவே எப்படியோ இதை முடித்தே தீர வேண்டும் என்கிற காலகட்டத்தில் முடித்து விட வேண்டும் என்று அவர்கள் ஒரு நல்ல திட நோக்கத்தோடு இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரதம் அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்பவும் நிதானமாக எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இங்கே அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. போலீசார் அனைவர்களுக்கும் போலீசார்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் என் பாராட்டுக்களை கூறிக்கொள்கிறேன். இங்கு கடலென திரண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை திரைத்துறையின் சார்பிலே நான் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். இந்த உண்ணாவிரதம் இப்பொழுது நான் தான் முடித்து வைக்க வேண்டும் என்று அன்பர் இங்கே கேட்டிருக்கிறார். என்ன சரத்குமார் அவர்கள் இங்கே ராதாரவி அவர்கள் சொன்னார்கள், சரத்குமார் எப்படி பணி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி அற்புதமாக இங்கே சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார். அதேபோல் சரத்குமார் மிக அழகாக அற்புதமாக இதை செய்து விட்டார் என்பதையும் கொற்றுவிட்டு சரத்குமார் அவர்களை இந்த இடத்திலே ஒரு சில வார்த்தைகள் பேசின பிறகு இந்த உண்ணாவிரதம் முடிவுக்கு வரும் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெளியூர்ல இருந்து இப்பதான் வந்ததுனால கொஞ்சம் தாமதம் ஆகிப்போச்சு, மன்னிக்கணும். இந்த சர்வீஸ் டாக்ஸ்ங்கிறத பத்தி ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா துறைங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியா, ஒரு சமுதாயத்தையே திருத்தக்கூடிய ஒரு மீடியா. அதாவது சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மீடியா. அப்படிப்பட்ட ஒரு மீடியாவுக்கு சர்வீஸ் டாக்ஸ் போடுது அப்படிங்கிறது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வேணும்னா ஏகப்பட்ட விண்டோஸ் இருக்கு. எல்லார் கண்ணுக்கு தெரிகிற ஒரு பிளாக் மணி. இப்போ அண்ணா ஹசாரே கூட அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்குனாங்க. அப்ப கூட அதை பத்தி நோபடி இஸ் அப்ளைங். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு இந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. கையில பெரிய ஒரு சூரியனை வச்சுக்கிட்டு பல்பு தேடுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு சார்ந்தவங்க தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். அப்புறம் இத்தனை பேருடைய இந்த ஒரு போராட்டம் சொல்லலாம், வேண்டுகோள்னு சொல்லலாம். இந்த குரல்ல என்னுடைய குரல் இருக்குன்னு சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஜெயஹிந்த்.